பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சாப்பாடு, முட்டை, தக்காளி குழம்பு. பட் எனக்கு தக்காளி குழம்பு பிடிக்காத காரணத்தினால் நேற்று வச்ச பருப்பு குழம்பை நான் தொடாத காரணத்தினாலும் இன்றைக்கி எனக்கு பருப்பு குழம்பு தான். சும்மாவே நாள் முடிகிறது. ஹை காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்போ தான் பேசுகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காலையில் தான் எழுந்திரிச்சேன், லைட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா உலை மட்டும் ஊற்றி போட்டுட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க்லாம் போட்டு வந்தாச்சு. உலை மட்டும் ஊற்றி போட்டிருக்கேன். கொஞ்சம் வீடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நைட் வேலையை முடிச்சுட்டு தான் படுத்தோம். இப்போதான் நியூவாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிளான் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சாப்பாடு, முட்டை, தக்காளி குழம்பு. இதான் சிம்பிளாக தான் அன்றைக்கி முடிவு போகுது. பட் எனக்கு தக்காளி குழம்பு பிடிக்காத காரணத்தினால் நேற்று வச்ச பருப்பு குழம்பை நான் தொடாத காரணத்தினாலும் இன்றைக்கி எனக்கு பருப்பு குழம்பு தான். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா டயட் வீடியோ கன்டினியூ பண்ண போகிறோம். அதனால் இது நம்மளுக்கு மதியத்துக்கு போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேலை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நெறி கூட்டிகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகேவா, வீடை கூட்டணும், வாசல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மணி பார்த்திங்கன்னா 5:45 தான் எழுந்திரிச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 6:05 ஆச்சு. எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா உலை ஊற்றி போட்டுட்டு பல் விளக்கிட்டு முகம் கழுவிட்டு மேக்கப் பேட்ச் ஒர்க்லாம் முகத்துக்கு பேட்ச் ஒர்க்லாம் போட்டுட்டு வந்திருக்கோம். வீடை கூட்டிகிட்டு நம்ம அந்த வாசலை கூட்டணும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட கன்னியூவாக பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். ஓகேவா, உங்களோட சப்போர்ட் எப்பவுமே நம்மளுக்கு வேணும். ஓகே, டெட்டடன் வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துணி போட போகிறோம். ஏன்னா ஒரு 2 நாள் இவ்வளோ நம்மளுக்கு சேர்ந்து விடும். இதை பார்த்திங்கன்னா இப்பொழுது கிளியர் பண்ண வேண்டும். ஃபஸ்ட் நான் பார்த்திங்கன்னா துணியை போட்டு விட்டு வந்துடுறேன். என்னோடய டேட்டூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எதை பற்றி தூங்குறான்னு பாருங்கள். எதை பற்றி தூங்குறான்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொட்டாம்பேர் பார்த்திங்கன்னா அவையே போட்டிருக்கோம். ஸ்நாக்ஸுக்கு தம்பிக்கும் கொடுத்து விடலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஏன்னா ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஐட்டம் இதெல்லாம் அலோட் கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டோம். அதுக்கு இன்றைக்கி தான் நைட் ஃப்ரூட்ஸ் வாங்க போவோம். இன்றைக்கி தான் புதன்கிழமை தான் நம்ம மார்க்கெட் போவோம். அதனால் பார்த்திங்கன்னா அதை சாயந்தரமாக வாங்கணும். ஃப்ரூட்ஸ் கிடக்குது. பட் அதை எனக்கு இன்றைக்கி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அவன் பார்த்திங்கன்னா அம்மா ஆரஞ்சு நிறைய வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வேண்டான்றது தான். ஓகே, வீடை கூட்டிகிட்டு வந்துடுறேன். பார்த்திங்களா விசில் சவுண்டு கேட்குது. கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்ன சவுண்ட் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? பார்த்திங்கன்னா மாவு ஊற வச்சேன். நைட்டு அரிசி ஊற வச்சாச்சு. டீ போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா முட்டை, பழைய குழம்பு, அப்பளம், பிஸ்கட், நேற்று வாங்கின பிஸ்கட்டு. இதில் சுடுதே கொஞ்சம் குக்கர் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். பருப்பு அவி வச்சுருக்கேன். ஏன்னா இதை தம்பிக்கு கொடுத்துடணும், நம்மளுக்கு தேவைப்படும். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பருப்புன்னு சொல்கிறேன், தட்டாம்பயிர். ஓகேவா, இது தக்காளி குழம்பு ஹஸ்பண்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாப்பாடு இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். இது பாப்பா தம்பிக்கு தக்காளி குழம்பு. சரி, இப்போ நான் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆற வைக்க போகிறேன். உட்காந்துருக்கேன். ஆட்டோக்காரனை வரையிட்டாங்க. பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேகமாகவே நாள் முடிகிறது. அம்மாவுக்கு மொத்த போடு. ஐயா இங்கே வா தம்பி, டக்குன்னு ஒரு ஸ்டில் எடுத்துக்குவோம். நான் ஆட்டோ வந்துட்டு போகலாமா? ஓகே, பாப்பா பார்த்திங்கன்னா என்னோட பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நல்லபடியாக. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை. அப்பா பார்த்திங்கன்னா நல்லாவே போகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நான் நம்பினேன் பாப்பா போவாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நம்பவே இல்லை, பாப்பாலாம் போக மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ரிசார்ட் பார்த்திங்கன்னா பாப்பா வச்சு பார்த்திங்கன்னா என் நாத்தனார்கிட்ட, எங்கள் அம்மாக்கிட்ட, என் தங்கச்சி, எல்லாருக்கிட்டே இருந்து காசுன்றப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. என் மையன் இருக்கானே யார்கிட்டையுமே இருக்க மாட்டான். அதாவது பார்த்திங்கன்னா இருப்பான், பால் டப்பா இருந்தால் இருப்பான். மற்றபடி பார்த்திங்கன்னா சும்மாலாம் போய் யார்ட்டையும் இருக்க மாட்டான். என் மக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போய் இருப்பான்.
அதனால் பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. நான் நம்மளும் மாதிரி தான் போகிறாங்க. பட் ஏன்னா நானுமே பயந்தேன், பாப்பா இவ்வளோலாம் இப்படிலாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரிசார்ட் கிளாஸு பாப்பா கிளாஸ் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டு எட்டி பார்த்தா இப்படி அண்ணனை பார்க்குற மாதிரி. நேற்று ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துருந்தாலாம்மா. ஏன்னா கொஞ்சம் நான் அவளோட கிளாஸில் அவள் செட் ஆகணும். ஏன்னா இங்கே உட்காந்ததுனால நேற்று ஃபுல்லாக ஹோம் ஒர்க் அவள் எழுதலை, ஏன்னா அவள் படிக்க ட்ரை பண்ணலை. பட்டு அவள் கிளாஸில் இருந்தால் தான் அவள் வந்து படிக்க ட்ரை பண்ணுவாள். அதனால் பார்த்திங்கன்னா ரிஷாத் கூட தான் இருக்கலாம். அப்பப்போ கூட்டிகிட்டு போவாங்களாம், அப்பப்போ கூட்டு வந்து விடுவாங்களாம். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வரைச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ துணி ஓடிக்கிட்டு இருக்குது, துணியை காய போடணும். அப்புறம் இன்னொரு ரவுண்ட் கொஞ்சம் துணி இருக்கிறது, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் இன்னும் கொஞ்சம் தம்பி பாப்பா போட்ட ட்ரெஸ்ஸையும் கையோட துவைச்சிட்டு காய போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறேன். பாய். ஓகே கைஸ், அதோட பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னோடய ஹேர் ஸ்டைல் வீடியோன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது சிஸ்டர், எப்படி போடுறீங்கன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா அதை அவங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணலான்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் அண்ட் பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ளீட்டிங் இது மாதிரி நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் தூத்துக்குடியில் இல்லாமல் வேறு ஊரில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் பண்ணணுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா என்ன புக் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா திவ்யா வெற்றி 600 இருக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா திவ்யா பியூட்டிஷியன் அடித்தா வந்துடும் கைஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு டிஎம்மில் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது இப்போ அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். அப்போ வந்து என்னோடய ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கையிலுமே இந்த ஹேர் ஸ்டைல் தான் போடுறோம். ஆனால் நீட்டாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சி போனதுனால இதில் வந்து ரெகுலராக போடுறேன். பட் எல்லோரும் பார்த்திங்கன்னா இதே ஹேர் ஸ்டைலை தான் கேட்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போடுறது. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாட்டி அப்படின்னா நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். இது வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்த வீடியோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம் முக்கியமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 மணி அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாரீ வந்து நம்மளுக்கு ப்ரீ ப்ளீட் வந்திருந்தது. நான் இந்த செய்த ஹேர் ஸ்டைலை பார்த்தேன், எப்படி இருக்குமாங்க ஜம்முன்னு இருக்குல்ல தலை. ஓகே, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ரீ ப்ளீட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க. கன்னியூவாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா கன்னியூவாக பார்க்காம இருந்தால் கன்னியூவாக பாருங்கள். இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை பாய், see you, love you so much.